பாலியல் தொல்லை கொடுத்ததாக கலாக்ஷேத்ரா கல்லூரி நடன ஆசிரியருக்கு எதிராக முன்னாள் மாணவி அளித்த புகாரில் ஆரம்ப கட்ட விசாரணை நடத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ். இந்த வழக்கினுடைய பின்னணி, தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் வேற என்னென்ன விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காங்க? வணக்கம். கலாக்ஷேத்ரா அறக்கட்டளை கல்லூரியில் முன்னாள் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக கைது செய்யப்பட்ட நடன ஆசிரியர் பரிவர்த்தன் ஜாமீன் பெற்றிருக்கக்கூடிய நிலையில் மாணவிகளுக்கு நடனம் கற்றுக் கொடுப்பதாக மற்றொரு நடன ஆசிரியரும் பாலியல் ரீதியில் தொல்லைகள் அளித்ததாக மற்றொரு மாணவி சென்னை காவல்துறையில் புகார் அளித்திருக்கிறார். இந்த புகாரில் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தன்னுடைய பெயரை குறிப்பிடாமல் அந்த மாணவி மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் நடன ஆசிரியருக்கு காவல்துறையில் செல்வாக்கு உள்ளதால் தனது புகார் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த வழக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்வைக்கு விசாரணைக்கு வந்தபோது இந்த குற்றச்சாட்டு மிகுந்த அதிர்ச்சி அளிக்கும் வகையில் இருப்பதாக நீதிபதி கருத்து தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் மனுதாரர் அளித்த புகார் மீது உரிய விசாரணை நடத்தி அடிப்படை முகாந்திரம் இருந்தால் வழக்கு பதிவு செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை அதிகாரியை நியமித்து 60 நாட்களுக்குள் விசாரணையை முடித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை மாநகர காவல்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அதே சமயம் இந்த புகார் விளம்பரத்துக்காக அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்தால் புகார் அளித்தவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். நன்றி சுரேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.